வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே, ஆலிஸ்வெல் புதுகை சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்குறோம்னா, குளிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் குளிர்காலத்தில் நிலவும் அதிக குளிர்ச்சி வயதானவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. குளிர்ச்சித்தன்மை காரணமாக இரத்த நாளங்கள் சுருங்கும். அதன் விளைவாக மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படக்கூடும். குளிர் அதிகமான இருக்கும் வேளையில் உடலில் வெப்பநிலை சீராக தக்க வைக்க இதயம் கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. குளிர்காலத்தில் இதயத்தின் நலனை பேணுவதற்கு ஒரு சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது. அதில் முதலாவதாக உடற்பயிற்சி. உடல் எடை அதிகரிக்கும் போது இதயம், நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்டவை அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. அதனால் நோய் தொற்றுக்கள் எதிர்த்து போராடும் திறன் குறையக்கூடும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடல்நலை சீராக பராமரிக்கலாம். அதே வேளையில் கடினமான உடற்பயிற்சிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். அவை இதய செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்திவிடக்கூடாது. ஏனெனில் குளிர்காலத்தில் கடினமான உடற்பயிற்சியை செய்யும்போது இதயத்திற்கு ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும். அதனை பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் இதயம் பாதிப்புக்குள்ளாகிவிடும். மாரடைப்பு ஏற்படுவதற்கு வழிவகுத்து விடக்கூடும். இரண்டாவதாக உணவு பழக்கம். குளிர்காலத்தில் நொறுக்கு தீனிகள், எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதற்கு ஆர்வம் அதிகரிக்கும். அவை இதயத்திற்கு ஆரோக்கியத்திற்கும் நலன் சேர்க்காது. ஊட்டச்சத்து மிக்க உணவுகளையே அவசியம் சாப்பிட வேண்டும். பழங்கள், காய்கறிகள் மற்றும் நவதானியங்களை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மன ஆரோக்கியம். குளிர்காலத்தில் இரவு நேரம் நீண்டும் பகல் பொழுது குறைந்தும் விடுவதால் உடல் இயக்கம் அதிகரிக்கும். அதனால் சோர்வாக உணரலாம். சூரிய ஒளி போதுமான அளவு கிடைக்காத பட்சத்தில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும். அதனை மனச்சோர்வும் உண்டாகும். அத்தகைய பாதிப்புக்கு ஆளானவர்கள் மருத்துவரின் பரிந்துரைப்படி வைட்டமின் மாத்திரைகளை உட்கொள்ளலாம். நான்காவதாக ஆரோக்கியம். குளிர்ச்சியான காலநிலையின் போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக சென்றடைய இதயம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அத்துடன் உடல் முழுவதும் ஆக்சிஜனை செலுத்துவதற்கு இதயம் 2 மடங்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதில் தொய்வு ஏற்படும் போது இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைப்பது சிக்கல் நேரும். இதன் காரணமாக இரத்த உறைவு, பக்கவாதம், மாரடைப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெந்நீர், சூப்பு பருகுவது நல்லது. கீரை வகைகள், பருவ கால பழங்களை, முழு தானியங்களில் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் உள்ளடங்கிய சமச்சீர் உணவை உண்ணுங்கள். மது, புகைப்பழக்கத்தை அறவே தவிருங்கள். கார்பனேற்றப்பட்ட பானங்கள் பருகுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த மாற்ற வழிமுறைகளை பின்பற்றினோம்னா குளிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம். குளிர்காலத்தில் மாரடைப்பு தடுக்கும் முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த மாற்ற வழிமுறைகளை பின்பற்றினோம்னா உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் மற்றும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையை நகர்த்தலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆலிஸ்வெல் புதுகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.